வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷிப். இன்றைக்கி நான் யார் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயந்தியோட கிச்சனில் தான் இங்கே இருக்கேன். அவங்க ரொம்பவே சூப்பராக கர்நாடகா ஸ்பெஷல் அண்ணா சஹானு கொஜ்ஜு பண்ணாங்க. பைனாப்பிள் கொஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. அது பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அவங்களுக்காகவும் அவங்க சன்னுக்காகவும் இன்றைக்கி என்ன டெசர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசர் பாதாம் ராஜ்போக். இதுதான் நான் பண்ண போகிறது. இந்த கேசர் பாதாம் ராஜ்போக் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். பால் வந்து ஒரு 2 லிட்டர் பால் வந்துட்டு வினிகரோ இல்லை லெமனோ போட்டு கேர்டலாக்கி அந்த திரிச்சா பால்லேருந்து தனியாக பன்னீர் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுது ஒரு பவுலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளான்ச் பண்ண ஆல்மண்டு, அதாவது ஊற வச்சு தோல் எடுத்து பண்ண ஆல்மண்டு, அதுக்கப்புறம் பிஸ்தா, அதுக்கப்புறம் ட்ரை ஆல்மண்டு கொஞ்சம், பிஸ்தா கொஞ்சம், கேசர் குங்குமப்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது குங்குமப்பூ, காடமம் க்ரீன் காடமம் பவுடர், ரவா, மைதா கொஞ்சம், சுகர், பால், சுகர் சிரப். இதுதான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இந்த சுகர் சிரப்பை பார்த்திங்கன்னா 3 கப் சுகரை 3 கப் வாட்டர் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுலேருந்து சிரப் எடுத்து அதில் தான் நம்ம வந்துட்டு அதை குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல அதை பற்ற வச்சு இதை போட்டுடலாமா? அந்த சிரப்பு ரெடியாக இருக்கும். சுகர் டிசால்வ் பண்ணியிருக்கோம் இதில். இந்த சிரப் இதில் ஊற்றிடலாம். இந்த ராஜ்போக்குள்ளே உள்ள ஸ்டஃபிங் வைப்போம் ஜெயந்தி. அந்த ஸ்டஃபிங்க்கு தான் இந்த நட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த நட்ஸை சாப் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் சாப் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு இந்த கோவாவில் இந்த சாப் பண்ண நட்ஸை ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கூட கொஞ்சோண்டு காடமம் பவுடர், இந்த பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பன்னீரை நல்லா உதுத்து விட்டு நல்லா மாலிஷ் பண்ணணும். இப்போ பொலன்னு இருக்கு இல்லையா, இது அப்படியே நமக்கு வந்துட்டு டோ மாதிரி வரணும். அது நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு மாலிஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது வந்துட்டு சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் கொஞ்சோண்டு பால் மட்டும் மிக்ஸ் பண்ணி இதில் வந்துட்டு இந்த மாதிரி டோ கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதில் ரவா இருக்கு இல்லையா, 1 ஸ்பூன் சொஜ்ஜி ரவா, ஓகே. அதுக்கப்புறம் மைதா ஒரு ஸ்பூன், லிட்டில் பிட் கேசர் கலர். இது வந்துட்டு கேசர் குங்குமம், எஸ். இதை வந்துட்டு இது கூட சேர்த்து மறுபடியும் அதே மாதிரி டோ வந்து மிக்ஸ் பண்ணணும். பால்கோவா பதத்துக்கு வந்து இதுதான் லெமன் எல்லோ. இதில் வந்துட்டு உள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங் ஷைனிங்காக இந்த மாதிரி கேப் இல்லாமல் இந்த மாதிரி ஷைனிங்காக இருந்துச்சுன்னா உள்ளே உங்களுக்கு பிரிஞ்சு போகாது. ஜெயந்தி, இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு நல்லா டைட்டாக இந்த டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ வந்துட்டு இந்த சுகர் சிரப்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சுகர் சிரப்பில் இந்த பக்கம் வந்துடுங்க.
இதை கொதிக்கிற சுகர் சிரப்பில் அப்படியே போடணும். நல்லா அந்த கொதிச்சு இந்த கொதியிலே வந்துட்டு அது நல்லா வெல்டனாக குக் ஆகிடும். பன்னீர் வந்துட்டு ஏற்கனவே வந்து நம்ம பாலை காய்ச்சி அதுலேருந்து தான் எடுத்தோம். உள்ளே வந்துட்டு அந்த ரவா போட்டிருக்கோம், மைதா போட்டிருக்கோம், ஸ்டஃபிங்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகர் சிரப்பில் அந்த ஜூஸ் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும். இந்த குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். இந்த சுகர் சிரப்பில் என்ன பண்ணணும், நம்ம இந்த ரோஸ் சிரப் இருக்கு இல்லையா, ஒரு 2 drops, அதுக்கப்புறம் இந்த கேசர், கொஞ்சமாக குங்குமப்பூ சொல்லுவாங்க இல்லையா அது, காடமம் பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறம் இந்த லெமன் எல்லோ ஃபுட் கலர், இது போட்டு நல்லா அப்படியே கொதிச்சிச்சின்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உள்ளே. உங்களுக்கு நிறையா போட்டிங்கன்னா திகட்டுற மாதிரி ஆகிடும் அந்த ரோஸ் சிரப்பு. சும்மா மைல்டாக போட்டு இப்போ நல்லா வெல்டனாக வந்துருச்சு பாருங்கள், நல்லா பெரிய சைஸில். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. ஆக்சுவலி இந்த டெசர்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் நம்ம அருணுக்காக, அருணுடைய பர்த்டேக்காக ஸ்பெஷலாக அருணுக்கு டெடிகேட் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணது. பட் அருண் வந்துட்டு யூஎஸ்ஏல இருக்கிறதுனால உங்கள் மம்மி டேஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்தாங்க ஜெயந்தி, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அருண் வந்த உடனே நீங்கள் வந்துட்டு அருணுக்கு செய்து கொடுங்க அந்த மாதிரி. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. சாப்பிட்டு முடிங்க. நோ வேர்ட்ஸ் டு சே. இந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஓகே, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. என் பையன் தான் மிஸ் பண்ணுறாரு இப்போ சாப்பிட முடியாமல். தேங்க்யூ வெரி மச் ஜெயந்தி. கேசர் பாதாம் ராஜ்போக். தேவையான பொருட்கள்: பனீர் 1 கப், ஊற வைத்து தோல் நீக்கிய பாதாம் மற்றும் பிஸ்தா, உலர்ந்த பாதாம் பிஸ்தா, குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி, ரவை, மைதா மாவு, சர்க்கரை, பால்கோவா, ரோஸ் தண்ணீர், எலுமிச்சை நிற ஃபுட் கலர். செய்முறை: முதலில் ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையை எடுத்து தண்ணீர் சேர்த்து பாகு பதத்திற்கு கரைக்கவும். அதற்குள் ஊற வைத்த பாதாம் மற்றும் பிஸ்தாவை நறுக்கி பால்கோவா மற்றும் ஏலக்காய் பொடியோடு சேர்த்து கலந்து எடுத்து வைத்துக் கொள்ளவும். 2 லிட்டர் பாலை காய்ச்சி வினிகர் அல்லது எலுமிச்சை சேர்த்து புளிக்க வைத்து வடிகட்டி எடுத்த பனீரை நன்கு பிசைந்து அதோடு பால் சேர்த்து கலந்து அதோடு ரவை, மைதா மாவு, கேசர் நிறம் குங்குமப்பூ சேர்த்து நன்கு பிசைந்து தேவையான அளவு உருண்டைகளாக பிடித்து அதில் பால்கோவா கலவையை வைத்து ஸ்டஃப் செய்து உருண்டைகளாக பிடித்து வைத்துக் கொள்ளவும். சர்க்கரை பாகு தயாரானதும் செய்து வைத்துள்ள உருண்டைகளை அதில் சேர்த்து அதோடு ரோஸ் தண்ணீர், குங்குமப்பூ, ஏலக்காய் பொடி, எலுமிச்சை நிற ஃபுட் கலர் சேர்த்து கலந்து ஊற வைத்து பரிமாறவும். இப்பொழுது கேசர் பாதாம் ராஜ்போக் தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்கிறத சொல்கிறீங்க. மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். நாளைக்கு நான் தேடி வரக்கூடிய கிச்சன் உங்கள் வீட்டு கிச்சனாக கூட இருக்கலாம். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.